வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி தான், 4வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 4வது ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம்தான். அதாவது அரசாங்க வகையில் நற்பலன்களை கொடுக்கும். இப்போ அரசாங்கத்தில் போய் ஏதாவது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மாற்றணும், அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட்டுனால் உதவிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சிங்கன்னா அந்த உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள்னால கூட உதவிகளும் ஒத்தாசையும் கிடைக்கிறது கூடிய ஒரு மாதம்தான் இது. அப்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சுன்னா இந்த பங்குனி மாதம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பாக அந்த அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் முடியும். 4வது இடத்துல புதன் வேற இருக்கார். 4வது இடத்துல புதன் இருக்கிறதும் யோகம்தான். ஏன்னா புதன் கல்வி வழி நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம், கல்வி வழி வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கிரகம். ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை கூட இப்போ உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க. சுக்கிரன் வேற 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 4ல் தான் இருக்கார். 6ஆம் அதிபதி 4ல் இருந்தால் ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகம் வரும், அல்லது வீடு விட்டு வீடு மாறக்கூடிய யோகம் வரும். ஒரு சிலர் குடும்பத்தை பிரிஞ்சு வேற ஒரு ஊரில் எங்கேயாவது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வாழலாம். அந்த விஷயத்தை சுக்கிரன் தான் செய்வார். 6ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகி அவர் வலிமை பெற்றாலே வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதுபடும். அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஏதாவது ஒரு சில பொருள்கள் ரிப்பேர் ஆகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுக்கக்கூடிய யோகமும் வரலாம். ரொம்ப நாளாக நீண்ட நாளாக சொத்தை விற்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். ஒரு சிலர் விற்க முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ ட்ரை பண்ணால் விற்கிறதுக்குடைய யோகம் இருக்குது. விற்று கடனை கட்டக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா இந்த கிரகம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால கடனை அடைச்சி விடும். ராகு வேறு 4வது இடத்துல இருக்குது. ராகு 4வது இடத்துல இருக்கிறது தான் தொந்தரவு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே பாருங்களேன், ஏதாவது ஒரு பொருள் அல்லது சொத்து இழப்பீடு ஏற்படணும்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பொருளவோ சொத்தவோ நம்ம அடமானம் வைப்போம், அல்லது விற்போம், அல்லது எவனாவது பிடுங்கிக்குவான். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளோ சொத்தோ இழப்பீடு ஆக தான் செய்யும். ஒரு சிலருக்கு பொருள்கள் தொலைஞ்சு போகலாம், அல்லது நாம் யார்கிட்டையோ வாங்கி வச்சுருந்த பொருளையோ சொத்தையோ நாம் திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். விவசாய ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் அந்த விவசாய ஆடு மாடு கரெக்டாக செட் ஆகாது. தனி குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு உருவாயிரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு உருவாயிரும். தாயார் கூட பகை உருவாகலாம். அதனால கூட குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டு தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட சிலருக்கு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு தாயாரே எதிரி மாதிரி ஆகிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்கள் தாயார் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, பட் உங்களுக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டாங்க. அது சிலருக்கு. ஒரு சிலருக்கு தாயார் கூட ஒற்றுமை இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அடிக்கடி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் தாயாரை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்துடும். ஏற்கனவே ஒரு சிலர் இழந்திருப்பாங்க, இன்ன வரைக்கும் இழக்காமல் இருக்க முடியாது. அதை ராகு தான் செய்கிறார். அதே மாதிரி ராகு வறுமைக்குடையவர். அப்போ காசு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார், கடன் காட்சியை உருவாக்கி விட்டுருவார். அப்போ ஏற்கனவே தனுசு ராசி படாத பாடு இல்லையா, அனுபவிக்காத துயரமே இல்லை, வராத துக்கமே இல்லை, புலம்பாத சொல்லே இல்லை, வராத வருத்தமும் இல்லை, வாடாத பொழப்பும் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே வாட்டம்தான் இதுவரைக்கும். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி வரப்போகுது. அதனால் ராகுனால் வர்ற கொடுமையான அந்த பலன்கள் விலகப்போகுது. ஏப்ரல் மாதத்தோடு விலகி, அது விலகிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தான் இருக்கும். கேது வேறு 10வது இடத்துல இருக்காருல்ல, எங்கே வேலை பார்த்தாலும் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, வேலையில் பிரச்சனை. அதே மாதிரி என்ன தொழில் பார்த்தாலும் தொழிலை பார்க்க முடியாது, தொழிலையும் பிரச்சனை. அப்போ தொழிலும் ஓடாது, வருமானமும் இருக்காது, சிலருக்கு வேலையும் இருக்காது, பொழப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கடன் மட்டும் இருக்கும், கவலை இருக்கும், கஷ்டம் மட்டும் இருக்கும். அப்போ ராகு எது பயிற்சியானா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு விலகிடும். அதனால் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிருங்க. குரு பகவான் வேற
வீடு விட்டு வீடு போகிற கிரகம், ஊர் விட்டு ஊர் போகிற கிரகம், நாடு விட்டு நாடு போகிற கிரகம். அதைத்தான் பண்ணும். நிறைய தனுசு ராசிக்காரவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கும். எங்கே இருக்கமோ அங்கே இருக்க விட்டுருக்காது, வேறு இடம் போகிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகளை வந்து ஒரு சிலருக்கு நிறைய உருவாக்கி இருந்திருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளை அடைக்கிற மாதிரியே வேலை செய்யும். அதே மாதிரி கடன் தொந்தரவை வந்து குறைக்கிற மாதிரியான வேலையும் செய்யும். 6ல் குரு இருந்தால் ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு நோய் நொடி வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி குழந்தைங்க நடந்துக்கிறது வந்து நமக்கு பிடிக்காது, பெத்த பிள்ளைகள் நடந்துக்கிறது பிடிக்காது. என்னடா இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குறை இருக்குல்ல நமக்கு, அந்த மனக்குறையும் மனக்கவலையும் பிள்ளைகள் வந்து நமக்கு ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நோய் கடன் பகைங்கிற மாதிரி உருவாயிரும். நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது நோய் உருவாகலாம். அதன் மூலமாக மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் உருவாக்கிடும். செவ்வாயை பொறுத்தளவுக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். 12ஆம் அதிபதி 7ல் இருக்குது. இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுன்னா நிறைய செலவுகளை வந்து உருவாக்கும். யார் வகையில்? கணவன் மனைவி வெளியில் செலவுகளை உருவாக்கும், அல்லது கணவன் மனைவி வெளியில் சண்டை, சத்தம், கருத்து வேறுபாடு, பிரிவினை இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆக்கி விடுற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு. அதனாலேயே நிறைய கோபப்படுவாங்க, அவங்க நிறைய சண்டை போடுற மாதிரி வரும். அதனால நாமளும் அவங்களும் கூட சண்டை போடுற மாதிரி வந்துடும். ஒரு சிலரெல்லாம் கணவன் மனைவி வந்து ஏதாவது தகாத உறவில் போயிடுவாங்க, கெட்ட வழியில் போயிடுவாங்க, கெட்ட பாதையில் போயிடுவாங்க. அப்படி போகிற போது அதனால கூட நமக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வந்துடும். சில நேரத்தில் போலீஸில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கூட தோணும். அந்த மாதிரி கோபதாபத்தை ஏற்படுத்தும். நமக்கு ஏன் ஏற்படுத்தும்னா, தற்போது வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்து இருக்குது. அது பங்குனி 24 வரைக்கும் 7ல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் இருக்கும், ஒரு 2-3 மாதம் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கும். அதனால அந்த செவ்வாயினால் வந்து அந்த கருத்து வேறுபாடுகள், வீட்டில் சண்டை சச்சரவுங்கிறது உருவாகிடுது. ஒரு சிலரெல்லாம் அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடுது. ஒரு சிலருக்கு அந்த உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வந்து வேறு யார் கூடயாவது பழகிட்டு அடுத்தவங்களை போய் கல்யாணம் பண்ணுறீங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் அந்த செவ்வாய் தான் உருவாக்கும். இது எவ்வளோ நாளைக்கு உருவாக்கும்? ஒரு மாதத்துக்கு தான் உருவாக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுடைய பாடெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, உங்களுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு புரியுது. அப்போ உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை எல்லாமே விலகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரத்திலேயே இருக்குது. ஏப்ரலுக்கு மேலேயே விலகிடும். அப்போ ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். சனி வேறு 3ல் தான் இருக்கார். சனி 3ல் இருந்தாலும் சொத்து சுகத்தை விற்கிற மாதிரி வரும், சொத்து சுகத்தில் விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வந்து விரயங்கள் ஏற்படும். தாயாருக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தாயார் இழப்பீடுகள் ஏற்படும். அதை தான் சனி செய்வார். ஆக கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா எல்லா பிரச்சனையுமே நமக்கு விலக தான் போகுது. ஆக தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் மிகப்பெரிய பாதிப்பில் இல்லை. ஒரு சில தொந்தரவுகளை தந்தால் கூட சீக்கிரமே எல்லாமே சரியாக போகுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.